புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இணையவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி அவர்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வருண்? இன்னைக்கு நம்மளோட ஷோவை ஒரு தரம் 2 தரம் 3 தரம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். என்னது நம்ம ஷோ விற்க போறீங்களா? நம்ம ஷோ வந்து அவ்வளவு வேல்யூபிளா இருந்தாலும் விற்கலாம் கூடாது, அதெல்லாம் தப்பு. பட் அந்த ஏலம் விடுறவங்க தெரியுமா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏலம் விடுறவங்கன்னு சொல்லுவாங்க. ஹலோ, இங்கிலீஷ்ல அதுக்கான ஒரு டேர்ம் இருக்கு. ஆக்ஷன் பண்றவங்கன்னா ஆக்ஷனர்ஸ் அப்படியா? ஆக்ஷனர்ஸ். இன்னைக்கு ஆக்ஷனர்ஸ் டே. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? ஏலம் விடுறத பற்றி பேச போகிறோமா? எக்ஸாக்ட்லி. ஆக்ஷனர்ஸ் பற்றியும் ஆக்ஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக வந்து பரவலாக சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் இன்டென்ஸாக நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமா அவங்க யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா, புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்ற நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அஜய் ஆனந்தியுடன் வருணுடன். இன்னைக்கு ஆக்ஷனர்ஸ் டே. ஆக்ஷன் ஏலம் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம், என் புக்கில் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருப்போம். பட் இன்டென்ஸாக உள்ள என்ன நடக்குது, அதோட முறை என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பேசுறதுக்காக ஒரு சூப்பரான கேஸ் நம்ம கூட உட்காந்துருக்காரு இல்லையா? ஆமா, மரேஸ் ஆக்ஷன்ல இருந்து ஹேமந்த் ஸ்ரீவத்சவா வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், முதல்ல இந்த ஏலம் விடுறது, அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஆக்ஷன்ன்றது இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் சேல். எந்த பொருளையும் எப்படி வேணால் விற்கலாம். ஒரு கடையில் விற்கலாம், இல்லை ஒரு இப்போ இண்டிவிஜுவலாக நெகோஷியேட் பண்ணி விற்கலாம். ஆக்ஷன்ன்றது இட் இஸ் ஒரு மார்க்கெட் மேக்கிங் மாதிரி. ஒரு செல்லர் அவருக்கு வந்து எத்தனை பேருக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நெகோஷியேட் பண்ணி விற்கும்போது ஒருத்தரோட தான் அவர் செல்லர் பேச போகிறார். ரெண்டாவது, செல்லருக்கு வந்து அது என்ன விலைக்கு விற்குன்றது கூட ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல தான் ஆக்ஷன்ற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தி ஆக்ஷனர் வந்து ஆன் அ ரெகுலர் பேசிஸ் இந்த மாதிரி நிறையா பொருள் விற்கிறனால அவங்களுக்கு இந்த பொருளோட மதிப்பு என்னன்றது ஒரு ஐடியா இருக்கும். பர்டிகுலர்லி பழைய பொருள், யூஸ்ட் பொருள், கடையில் புதுசு வாங்குறது என்ன விலைன்றது மேனுஃபேக்சரர் டிசைட் பண்ணுற வேலை. பட் ஒரு யூஸ்ட் பொருளோ ஒரு கலைப்பொருள் வச்சு ரொம்ப பழமையான பொருளாக இருந்ததுன்னா அது வந்து என்ன மதிப்புன்றது தெரியறது ஒரு நார்மல் டே டு டேயில் தெரியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஆக்ஷனர் இந்த மாதிரி பொருள் ரெகுலராக விற்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா இருக்குது. அண்ட் ஒரு ஆக்ஷன் நடத்தும் போது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஒரு 50-100 பேர் வராங்க. ஸோ அந்த 50-100 பேரில் எத்தனை பேருக்கு அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இருக்காமல் இருக்கலாம். பட் வரவங்க எல்லாருக்கும் அந்த பொருளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆக்ஷனில் ஒரு 100-150 பொருள் இருக்குன்னா அதை வாங்கிறதுக்கு ஒரு க்ரௌட் வில் பி brought த்ரூ பப்ளிசிட்டி பை தி ஆக்ஷனர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வேர் அந்த ஆக்ஷனரோட எபிலிட்டி இஸ் ஒன்று டு bring the crowd and secondly to determine the price. And through the auction process, purchaser தான் ஃபைனலி எனக்கு ஒரு பொருள் வாங்கும்போது நான் அந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கேன் அப்படின்றது தான் ஒவ்வொரு பர்ச்சேசரோட எபிலிட்டி ஆர் இண்டிவிஜுவல் எவாலுவேஷன் ஆஃப் தட் ஆர்டிக்கிள் டிட்டர்மின்ஸ் த ப்ரைஸ். ஸோ உங்கள் மரேஸ் ஆக்ஷன்லேருந்து நீங்கள் கூட சொல்லலாம், எப்படி ஒரு பொருள் உங்ககிட்ட வருது, ஏன் வருது, அண்ட் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்களோட மரேஸ் ஆக்ஷனில் நீங்கள் ஆக்ஷன் விட்டுங்க? மரேஸ் வந்து 1927 வி ஸ்டார்டட். அப்போது வேல்யூடில் உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தட் இஸ் வேர் வி ஸ்டார்டட். தென் சப்சிக்வெண்ட்லி இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்த உடனே தேர் வர் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் டு பி சோல்டு. எங்களோட ஆக்ஷன் ஹால் முதல்ல மவுண்ட் ரோடில் இருந்தது, வாட் இஸ் டுடே அண்ணா சாலை. 1929 the auction hall was opened. அங்கே household goods, furniture, artifacts அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் we used to sell regularly and we are continuing to do it. எங்கள் ஆக்ஷன் ஹாலில் ஐட்டம்ஸ் வந்து there is varied type of items. When I joined in the
பிஸ்னஸ் முதல்ல ஜாயின் பண்ணும்போது தேர் வேர் மோர் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் யூனோ பெயிண்டிங்ஸ் அண்ட் வுட் ஒர்க் கார்விங் பிரான்சஸ் அந்த மாதிரி. இன்றைக்கி நிறையா எங்களுக்கு ஆக்ஷனுக்கு வருது. த குட் ஓல்ட் ஃபர்னிச்சர் அண்ட் அதர் திங்ஸ் கண்டினியூ டு கம். But we are also getting mobile phones, TVs, refrigerators. உங்களை மாதிரி நாங்கள் எப்படி ஆகிறது அண்ட் உங்களை மாதிரி ஆக்ஷனரை வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது? It's very difficult to define specifically how do you become an auctioneer. வெளிநாட்டில் வந்து there are courses that you can take for specific type of artwork. But in India, to the best of my knowledge, அந்த மாதிரி கோர்சஸ்ன்னு எதுவும் கிடையாது. It's not easy to say specifically இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் you can become an auctioneer. If you're prepared to face something new every day, probably you're cut out to be an auctioneer. ஓகே, நீங்கள் ஏன் இந்த கொஷின் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஏன் வந்து ஆக்ஷனராக மாறினாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தானே இருக்குது உங்களுக்கு? ஆமாம், லைக் அவர் சொன்னார் இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து இதுக்கான கோர்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது, முக்கியமாக ஆர்ட் ஒர்க்ஸ்னால் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷனராக மாறுறாங்க. பட் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்க. ஸோ திடீர்னு எப்படி நீங்கள் இந்த ஆக்ஷன் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி I attended an auction at one of the factories near Madras. Okay. And the process was fascinating. Where the auctioneer is holding about ஒரு 100-150 பேரோட attention is being held purely on the ability of the auctioneer. ஒன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணது was you meet people from varied walks of life. On a same day, you will meet the let's say the CEO of companies. You will also meet normal people down the street who come to auctions and take part, or a wide gamut of people you meet. That has probably made me want to get into auctions. பட் வந்து ஒரு பழைய பொருள்லாம் வாங்குறோம், லைக் அது என்ன தான் வந்து ரொம்ப ஆன்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா கூட அதோட ஒர்த் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நீங்கள் நம்ப வைக்கிறீங்க? பிகாஸ் நம்ப வைக்கிறது அதில் பெரிய விஷயமே, அவங்களை நம்ப வைக்கிறதும். அண்ட் அதே மாதிரி நீ விற்கிறவங்களையும் நம்ப வைக்கணும், அது அப்புறம் வாங்குறவங்களையும் நம்ப வைக்கணும். எப்படி நம்ப வைக்கிறீங்க முதல்ல? இதில் நம்ப வைக்கிறதுன்றது ஒன்றுமே இல்லை. ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்றது பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ auction results outside India, normally they are published. So என்ன மாதிரி பொருள் என்ன விலைக்கு விற்றுது, you keep track. Now coming down to the normal day-to-day articles that you deal with, keeping aside arts and artifacts, the day-to-day items எல்லாம் again the process of auction liye where the buyer determines the price by calling out what price he is prepared to pay. அந்த டிட்டர்மினேஷன் நடக்கிறனால ஒரு an auction ஹவுஸில் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஐட்டம் வி செல் அப்படின்னு தெரிஞ்சுதானா history shows what is the price it is likely to fetch any particular item. So that by and large it is experience and history that will determine the value of any product that is sold. ஓகே, இப்போ வந்து நமக்கு யூஸ்வலாகவே வந்து ஒரு சீப்பரான ப்ரைஸில் ஒன்று கிடைக்குது அப்படின்னா நமக்கு குவாலிட்டி தான் என்ன அப்படின்னு குவாலிட்டி இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிகாஸ் நீங்கள் வந்து ஆக்ஷனில் விடும்போது ஓரளவுக்கு நீங்கள் ரேட் வச்சு வைப்பீங்க, மேபி அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும், அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு? குவாலிட்டின்னு சொல்ல போனீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வரும்போது எங்கள் ஆக்ஷன் ஹாலில் before the auction the items எல்லாம் it is available for viewing, inspection or a full day. Normally our auctions are on Sundays. Okay. So Saturday the whole day the items are available for inspection. நாங்க வந்து we encourage people to come for inspection, inspect the items that they are buying or want to buy, and then decide whether they want to buy it or not. We are not, as an auctioneer, எங்களோட job is not to repair goods and then sell it. So that's something we don't get into. I think ஒரு பொருள் வேலை செய்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது is not very difficult, particularly if it is a mechanical item or an electronic item. அதே மாதிரி furniture, the purchaser inspection போது பார்த்தாலே தெரியும்
கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தாங்கன்னா அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா என்னன்றது. எங்கள் சைடுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஐட்டம்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுதானா ஆக்ஷன்லேயே வந்து வி அனௌன்ஸ் தட் இந்த மாதிரி திஸ் இஸ் லேக்கிங் ஆர் திஸ் இஸ் மிஸ்ஸிங் வாட் எவர் இட் இஸ். But I don't know, damage, when it comes to art and artifacts, I think damage is not of prime importance. Okay. The age, the quality of workmanship, and there is a, if உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் பொசஸ் பண்ணோன்னு பார்க்குறீங்கன்னா, I don't think a minor damage is going to make much of a difference. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட காசு இருந்தால் அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் அதையும் நம்ம யோசிக்க மாட்டோம், ரொம்ப பிடிச்ச பொருளாக இருந்தால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு சின்ன டவுட் இருக்கு அப்போதுல வந்து இவங்க அது ஆத்தென்டிசிட்டி அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் கையாளுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் எஸ்டிமேஷன் போடும்போது நீங்கள் ஆக்சுவலி அதுலேயும் ஒர்க் பண்ணுவீங்க தானே, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட எந்த அளவுக்கு ஏஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபுல்லாக நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, எப்படி யாரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவீங்க நீங்கள்? ஸ்பெசிஃபிக்காக இந்த இத்தனை வருஷம் ஓல்டுன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதில்ல. ஃபைனலி நீங்கள் சொன்ன மாதிரி கார்பன் டேட்டிங் ஆர் தேர் ஆர் சம் மெத்தட்ஸ், பட் மெனி ஆஃப் தெம் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங். அது வந்து கொஞ்சம் இட் குட் டேமேஜ் த ப்ராடக்ட் அண்ட் தே ஆர் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸஸ் டு ஃபாலோ. ஓகே. பட் ஒரு எந்த ஏஜ் இருக்கலாம் அப்படின்றது இட் இஸ் பாசிபிள் டு எஸ்டிமேட் அகெயின் பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் ஸ்டடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு டெய்லி பேசிஸில் பொருள்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஏஜ் இருக்கும், என்ன ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல் எந்த ஏஜில் பாப்புலராக இருந்தது, பர்டிகுலர்லி ஸ்மால் ஒரு ஸ்பெசிஃபிக் பின் பாயிண்ட்ஸ், ஹவ் வாஸ் ஒரு ஜாயிண்ட் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தோன்னா அது எந்த மாதிரி ஏஜில் வாஸ் இட் பாப்புலர், அதை வச்சுட்டு யூ கேன் ட்ரை டு. எப்போவுமே வந்து இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும்ல, ஸோ மறுபடியும் வந்து பழைய ட்ரெண்டுக்கு போகிறது தான் வந்து இப்போ புது ட்ரெண்டு. எக்ஸாக்ட்லி, ஃபேஷன் இஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம பழைய ஹிஸ்ட்ரி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்போ வந்து சும்மா யூஸ் பண்ண பேனா கூட இப்போ வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும், நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கல்ச்சருக்காகவே இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா தான் இருக்குல்ல. அட்லீஸ்ட் நம்ம போய் எடுக்கலாம் கூட, இதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ஹெரிட்டேஜில் இருந்திருக்கு, நம்ம கல்ச்சரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நம்ம லோக்கல் சென்ஸ்க்கு நீங்கள் நல்லா யோசிச்சிருக்கீங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய காசுலாம் கிடச்சிச்சுன்னா நம்மளோட தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் ஆக்ஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் போய் எடுப்பீங்களா? அப்படியும் எடுக்கலாம். இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி யூஸ் பண்ணது நான் கொண்டு போய் ஆக்ஷனில் கொடுக்கும் செய்யலாம் இல்லையா. ஸோ நான் ரெண்டு விதமாகவும் பேசினேன். எங்கள் இதை பற்றி பேசுறதுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் வருண். ஆக்ஷனர்ஸ் டேயில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு இருக்கோம். சூப்பராக நம்ம கெஸ்ட் வந்து நம்மளோட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மக்ஸ்லாம் வந்து வருண் யூஸ் பண்ண மக் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஏலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பத்திரமா எடுத்து வைங்க. யார் வாங்க, நீயும் 4-5 பேர் செட் பண்ணிருப்பீங்க, நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியுமா, நிறைய டிஃப்ரெண்டான பொருட்கள்லாம் வந்து ஆக்ஷனில் போயிருக்கு. நம்ம இந்தியா விட்டுருங்க, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணி போட்ட பபிள் கம்லாம் கூட பல லட்சம் டாலர் ஆக்ஷன்ல போயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்குலாம் இருக்காங்க. பட் இந்த ஆக்ஷன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தி, நம்ம நிறைய படத்தில் பார்த்த ஏலம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக ஒரு வீடு ஏலம் போகும். ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள், அதையும் தாண்டி வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பெரிய அங்கம் வகிக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. ஆமாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இப்போ ஏலம் விடுற ஒரு பொருளுக்கு வந்து அதிகமாக சென்டிமெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பொருள். ஆனால் அதை வந்து ஒரு வகையில் வேறு வழி இல்லாமல் அவங்க விற்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க? இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. பட் ஆஸ் அன் ஆக்ஷனர் மை ஜாப் இஸ் டு செல். ஸோ விற்கணும் அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஒரு அதிரடியாக ஒரு வீட்டில் போய் நாங்கள் இதை விற்க போகிறோம், எல்லோரும் வெளியில் போங்க, அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஓகே. Follow the process as humanely as possible. That's what we try to do.
இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆக்ஷனுக்கு வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நாங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் மார்க்கெட்டில் எந்த ரேட்டில் போகும் அப்படிங்கிறது தெரியல. மேபி நான் ஒரு ரேட் நான் நினச்சி வச்சிருப்பேன். நீங்கள் எஸ்டிமேட் பண்ண ரேட்டை விட நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம். ஸோ ஆக்ஷனுக்கு விடும்போது சப்போஸ் அந்தளவுக்கு ரேட் வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் பின் வாங்கிக்கலாமா? நார்மலி ஒரு ஆக்ஷனில் இப்போ பர்டிகுலர்லி இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் அரைவ் பண்ணாலும் தட் இஸ் டன் பிஃபோர் தி ஆக்ஷன். போஸ்ட் ஆக்ஷன் ஒன்ஸ் ஒரு ஐட்டம் ஒன்று விற்றாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லர் வந்து எனக்கு இதை விற்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது டசன்ட் ஹேப்பன். ஓகே. இதில் மோஸ்ட்டாக ப்ளஃப் மாஸ்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை விலையை ஏற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் ரொம்ப பேச்சுக்கு வந்து பிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கிறது வந்து சகஜம் தான் இல்லையா? பட் அந்த மாதிரி பீப்புளெலாம் இவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னே தெரியாது இல்லையா? ஏன்னா ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அது. அங்கே நிறைய பேர் வந்து சும்மா கூட பிட் பண்ணலாம். எப்படி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறீங்க அவங்க? நான் வந்து ஒருத்தர் யாரோ பிட் பண்ணுறாங்க விலையை ஏற்றி விடுறதுக்காக பிட் பண்ணுறான்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். யார் பிட் பண்ணாலும் அவங்க வாங்கினாங்கன்னா ஒரு டெபாசிட் கட்டணும். யார் பிட் பண்ணாலும் அவங்க வாங்கிட்டு டெபாசிட் கட்டிட்டு அவங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் ப்ரைஸ் பே பண்ணலைன்னா அந்த டெபாசிட் தே வில் லூஸ். ஸோ யாருமே தே கேனாட் டேக் தட் சான்ஸ். ஓகே. ஸ்மால் டிக்கெட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தே கேன் ஹாவ் ஃபன் பிட்டிங். பட் விலை ஏற்றி விடுறது அப்படின்றது எனக்கு அந்த ஐ ஹேவன்ட் அண்டர்ஸ்டுட் தட் கான்செப்ட் இன் 22 இயர்ஸ். அப்போ நம்ம அதை தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் கிட்ட தான் கேட்கணும் போல இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நாங்கள் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் 2 மைக்கு அப்புறம் இந்த கன்சோல் அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரியே வந்து இப்போ வந்து ஏலம் விடுற இடத்துல பார்த்தோம்னா நம்ம அதை பற்றி பேசும்போது இல்லைனா அது மாதிரி ஒரு சீன் வச்சாங்க அப்படின்னாலே உடனே பக்கத்தில் ஒருத்தர் வந்து அந்த ரெட் கலர் அந்த இதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு எடுத்து தொப்பிலாம் வச்சுட்டு அவர் பேர் என்ன தவாலி தவாலி அவர் நிற்பார். அதுக்கப்புறம் வந்து கையில் வர ஒரு இதை வச்சு அடிப்பாங்க, மணியெல்லாம் அடிப்பாங்க. இது வந்து நிஜமாக நாங்கள் படத்தில் பார்க்குறது மட்டும் தானே ரியலாகவே அப்படி தான் இருக்கா? ஒவ்வொரு ஆப்ஷனருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஓகே. நாங்கள் இந்த தவாலியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அவசியமும் இல்லை. ஏன்னா அது வந்து இட் இஸ் மோர் அ லீகல் ரெக்குவயர்மெண்ட். நார்மலாக ஒரு பொருள் விற்கும்போது அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஹேமர் வாட் வி கால் அ மேலட் அதெல்லாம் வந்து கேவல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எஸ் சில இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் நார்மலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு தரம் 2 தரம் அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஒரு வீடுனா நம்ம சென்டிமெண்ட் ரீசன்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து எமோஷனலாக இருப்பாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 100 crore பீப்புள் இருக்க இந்தியா, மகாத்மா காந்திஜி நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவர் யூஸ் பண்ண பொருட்கள் லெட்டர்ஸ்லாம் வந்து வெளிநாட்டில் ஏலம் போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு எப்படி அதை மீட் எடுக்கிறது அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் லாஸ்லாம் எப்படி இருக்குது இதை சம்மந்தப்பட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஆமாம். ரீசெண்ட் டேஸில் நம்ம இது கூட பேசணும் இல்லையா? லைக் நம்ம ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கூட போகுது, ஐடல்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்குன்னு உண்டான ஒரு சில விஷயங்கள், நம்ம நாட்டில் இருக்க பல பேரோட இமோஷன்ஸோடு இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் ஆக்ஷனுக்கு போகும்போது அது மறுபடியும் நம்ம திருப்பி கொண்டு வரதுக்கு லாஸ் ஏதாவது இருக்கா? இது வந்து திங்க் கொஸ்டின் யூ ஷுட் அட்ரஸ் த லாயர்ஸ். லாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்நேஷ்னல் லா இருக்கும். அண்ட் தெர் இஸ் சர்டன்லி அ லா அகேன்ஸ்ட் டேக்கிங் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த ஆன்டிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. எவ்ரிபடி எல்லாரும் இப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிற ஆன்டிக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இட் வில் சேஃப்கார்ட் அவர் ஹெரிட்டேஜ் மச் பெட்டர். ஓகே. தட் இஸ் மை டேக் ஆன் திஸ். ஓகே. பட் லாஸ் யூ மஸ்ட் ஸ்பீக் டு அ லாயர். இல்லை இப்போ வந்து இப்போது நம்ம வெளிநாட்டிலே வந்து ஒரு மியூசியமில் இருக்குது, நம்மளுக்கு சொந்தமான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் மியூச்சுவலாக பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அது வந்து ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் இருக்க மாதிரியான ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஆக்ஷனில் போகும்போது நம்ம கவர்மெண்ட்டும் போய் ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு கூட அதை வெளில எடுக்க முடியும். கண்டிப்பாக அது பண்ணலாம், அது கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரியல. ஐம் சாரி, ஐ டோன்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். சி, ஒரு ஆக்ஷன் இஸ் ஓப்பன் ஃபார் எனிபடி டு கோ ஃபார். மேபி தி ஆர்ட் ஆக்ஷன்ஸில் ஒரு சில ப்ரீ ரிக்வசிட்ஸ் இருக்கலாம் ஃபார் சம் பிட் பண்ணுறதுக்கு. போய் வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு போகணுன்னா அது எல்லோரும் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஆக்ஷனில் போய் வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐட்டம்ஸ் ரன்னிங் டு செவரல் crores ஆஃப் ருப்பீஸ், ஏதாவது ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வெளிநாட்டில்
பர்டிகுலர்லி இந்த ஆர்ட் ஆக்ஷன்ஸில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு ஐட்டம் விற்ற உடனே டெபாசிட் வாங்குவோம். அந்த மாதிரி டெபாசிட்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க ஓகே. ஆக்ஷன் நடக்கும்போது. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் ப்ராபப்ளி வில் பி டன் ஏர்லியர் பிஃபோர் தி ஆக்ஷன் இட் செல்ஃப். ஸோ ஆஸ்லாம் அந்த க்ரெடென்ஷியல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா யாரும் போய் ஆக்ஷனில் கலந்து வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஐ ஹேவ் 2 கொஷின்ஸ் ஆனந்தி. ஒன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் வந்து பிஸாராக டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ பிஸாரா இதெல்லாம் கூட ஏலம் போகுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளுக்கும் எந்த பொருளும் வந்து மேலே கீழேன்னு பார்க்க முடியாது. மெயினாக ஆக்ஷன் பண்ணுற ஆன்டிக்ஸ் இல்லைனா ரொம்ப வேல்யூபிளான விஷயம் வந்து ஒன்றத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஈக்குவலி வேல்யூபிள் தான் இல்லையா? பட் இருந்தாலும் நம்ம சென்னை கல்ச்சர், தமிழ்நாடுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம ஊரில் எதை அதிகமாக விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிஸாரான ஆக்ஷனுக்கு போன பொருட்கள் ப்ளஸ் வந்து நம்ம சென்னையில் நம்ம சொசைட்டியில் வந்து என்ன அதிகமாக. இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? ஓகே, சொல்லுங்கள் சார். எந்த பொருளுமே யாரோ விற்கிறாங்க அப்படின்னா அது பிஸாருன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஓகே, எதுவுமே யூனோ ஒரு நீங்கள் யாராவது ஒரு பொருளை விற்கிறதுக்குன்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏதோ மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் அவர் தெரிஞ்சுட்டு கொடுக்குறதோட நினச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ எதுவுமே பிஸாருன்றது ஐ டு நாட் அக்ரி. தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பொருள் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பர்ச்சேசர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் வெரி வெரி டிசர்னிங் பீப்புள். எஸ், ஒரு இப்போ ஆஃப் லேட் தமிழ்நாடு ஒரு பர்டிகுலர் மெட்ராஸ் சென்னை சிட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிறனால ஒரு த டேஸ்ட் இஸ் வேரிட். ஆனால் தி ட்ரெடிஷ்னல் தமிழ் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ், நாட் ஒன்லி தி அப்பியரன்ஸ். தட் இஸ் சம்திங் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் ஓகே, பீயிங் இன் திஸ் பிஸ்னஸ் ஆல் தீஸ் இயர்ஸ். ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன பேசிக் மெட்டீரியல் என்ன, ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு ஒரு பிளாஸ்டிக் சேர் வாங்க மாட்டாங்க மோர் ஆஃபன் தென் நாட். ஒரு பழைய வுட்டில் பண்ண சேரு அந்த மாதிரி ஐட்டம் மெனி பீப்புள் ப்ரிஃபர். ஓகே. நம்ம நிறைய விஷயங்கள் சார்கிட்ட கேட்கல, இருந்தாலும் இதை பற்றி இவ்வளோ கேட்டதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டாக இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு வந்து சரி நம்மளுக்கும் எப்படியாவது இதுக்குள்ளே போகணும், நம்மளும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாம், உங்களுக்கே அந்த ஆசை வந்துருச்சு போல இருக்கே. இருந்தாலும் நீங்கள் பல வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபீல்டு கிடையாது. பிகாஸ் நாங்கள் டெய்லி லைஃப்பில் இதை பார்க்குற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஃபீல்டுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்னவா இருக்கும்? ஒர்க் ஹார்ட். ஓகே. இல்லை, ஒரு அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பேஷன் இருக்கணும். எந்த பொருள் என்கிட்ட கொடுத்தாலும் அதை நான் எவ்வளோ பெஸ்ட் என்னால் விற்க முடியும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த பொருளோட நிட்டிகிரிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி. எந்த பொருள் ஒன்றா இருக்கட்டும், ஒரு இந்த மக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா தேர் குட் பி சம்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். அது என்னன்றதை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி பார்த்து then you learn about the item through books. Nowadays internet, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், there is an information overload. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணால் கிடைக்கும் எந்த பொருளை பற்றியும். ஸோ ஒரு drive to achieve the best possible price for any article, அது இருந்ததுன்னா that is a prerequisite. And அண்டர்ஸ்டாண்ட், எஸ், நம்ம யாருக்கு ஒரு ஆக்ஷனருக்கு பேமெண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் த செல்லர். அதனால த பர்ச்சேசர் cannot be ignored. ஃபைனலி அவங்க தான் வாங்கணும். நாளைக்கு இன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு போனாங்கன்னா நாளைக்கு திருப்பி வந்து இன்னொரு ஆக்ஷனுக்கு வரணும், வாரம் ஆக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி என்ன இருக்குது என்ன இல்லைன்னு கரெக்டாக சொல்லி வைக்கிறது இஸ் அ ப்ரீரெக்விசிட். அண்ட் ஓகே, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப்
சேல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அண்ட் இப்போ வந்து மாடர்ன் ஃபார்ம்ஸ்லாம் எவ்வளோ வந்துருச்சு இல்லையா ஆனந்தி? ஆமாம். இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து நிறைய குட்ஸ் பார்க்குறோம், அதை வந்து விற்கிறோம். ஓல்டான பொருட்கள்லாம் வாங்குறோம், பட் அவங்க சொன்ன ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஆன்லைனில் கூட பிட்டிங் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஆன்லைன் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா அவங்க இந்த நேரில் வந்து வாங்குற அந்த ஆக்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இப்போ இட் இஸ் வெரி வெரி பாப்புலர் கெய்னிங் பாப்புலாரிட்டி மோர் அண்ட் மோர். பட் ஆஸ் அ ஃபிசிக்கல் ஆக்ஷனர் ஐ வுட் சே there is a charm of physical auctions which you cannot replicate in through technology. ஒரு ஆன்லைன் ஆக்ஷன் எடுத்து நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஆக்ஷன் நடத்தும் போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஐட்டம் விற்போம் ரஃப்லி. கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம் கொஞ்சம் கம்மியாகலாம், பட் ஆவரேஜாக ஒரு நிமிஷத்தில் ஒரு ஐட்டம் விற்கிறோம். இட் இஸ் ஃபாஸ்டர், people have to decide quicker and the whole thing gets completed faster. ஒரு ஆன்லைன் ஆக்ஷன் போது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை பேர் பிட் பண்ண முடியும், அண்ட் தி ஸ்பீட் இஸ் சீரியஸ்லி காம்ப்ரமைஸ்ட். ஆனால் தி big plus point of an online auction is anybody sitting anywhere can buy. கிரேட். இன்னைக்கு ஆக்ஷனர்ஸ் டேயில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து டெய்லி கடந்து போகிற விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசிட்டு போவோம். பட் நம்மளுக்கு எப்போவுமே க்யூரியாசிட்டி இருக்கும், அதிகமாக தெரியாது, நம்மளால் நினச்சாலும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஆமாம், நமக்கு சுத்தமாகவே தெரியாத ஒரு விஷயம், நம்ம படங்களில் மட்டுமே பார்த்த ஒரு விஷயம். Exactly. ஸோ மேபி நமக்கு இன்னும் அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகலாம்னு நினைக்கல. எதுவும் விற்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு இப்போ தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு முடிச்சுக்கிட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெளிவு கண்டிப்பாக இதில் இருக்கவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அவரோட பேஜ்லேயே ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா எவ்வளோ தான் ஒரு பவுலர் அவுட்டுன்னு கத்தினாலும் அந்த அம்பையர் அவுட்னா அவுட், இல்லைனா இல்லை அப்படின்னு நிதானமாக பேசுவார். நாங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் நல்லா ரொம்ப கிளாரிட்டி எங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. இனியவை என்ற நிகழ்ச்சியை எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதியுகம் FM ஸ்டேஷனில் ஆர்ஜே ஆனந்தியுடன் வருணுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக வராது ஓவியர் ஷாம் அவர்கள். ஓகே, ஓவியர் ஷாம் எந்த புக்கை பற்றி பேச போகிறாரு? அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க அப்படின்னா இன்பக்கேணி, இதான் அந்த புத்தகத்தோட பேர். பிரபஞ்சன் அவர்கள் எழுதின புத்தகம் அது. ஓகே, பிரபஞ்சன் அவர்கள் எழுதின இன்பக்கேணி அந்த புக்கை பற்றி ஓவியர் ஷாம் பேச போகிறாரு. பார்க்கலாம். அது 15 வயசில் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம விரும்பி சின்ன வயசுலேயே கதைகள் படிப்போம். சின்ன வயசில் எதுனா சின்ன சின்ன கதைகள் இருக்கும், பெரிய கதைகளுக்கு போகாது மனசு. ஏன்னா ஸ்கூல் புக்கு படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால குட்டி கதைகள், போஸ்ட் கார்ட் கதைகள், ஒரு வரி கதைகள்லாம் வரும் அந்த காலத்தில். அந்த பீரியடில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், சின்னதாக முடிஞ்சிடும் அது. அப்படி இருக்கும்போது நமக்கு டக்குன்னு இதே தொழிலாகி போச்சு நமக்கு. இங்கே வந்து படம் போடும்போது படம் வரைகிறதுன்னா ஒரு கதை வரும் நமக்கு. அந்த கதையை படிச்சுட்டு நம்ம படம் போடணும். படம் போடும்போது என்னென்னா நம்ம எந்த கதைக்கு எந்த படம் போடுறோம் அந்த சீன் வேறு நம்ம சூஸ் பண்ணி தான் போடணும். படிக்க தூண்டணும், படிக்க வைக்கணும். அது ஒரு பெரிய வேலை. அது திரு பிரபஞ்சன் சார் அவங்களுக்கு நான் 2-3 படங்கள் தொடர்கதைகளுக்கு படம் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளிதழில் வந்து வார இதழில் வந்து இன்பக்கேணின்னு ஒரு கதைக்கு படம் போட்டேன் நான். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அது அதில் வந்து பார்த்திங்கன்னா தாசி குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். அம்மா வந்து கிருஷ்ணரை வணங்குறவங்க. அந்த பெண்ணுடைய வந்து பக்தியிலையும் வந்து கிருஷ்ணர் ரொம்ப இருப்பார். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா அவங்க வீடே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோவில் ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து புகையெல்லாம் வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ரதத்திலேருந்து இறங்கி வணங்க ஆரம்பிச்சிடுவார். கோவில் நினச்சிட்டு வணங்க ஆரம்பிச்சிடுவார். எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, என்னங்க இது ஒரு மன்னர் வந்து அந்த கோவிலை பார்த்து வணங்குறாரு, அந்த வீட்டை பார்த்து வணங்குறாரு, அது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோன்னா, இது கோவில் தானேன்னொன்னா, இல்லைங்க இது ஒரு தாசியுடைய வீடுன்னொன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவார். இங்கே அந்த இடத்துல இருந்தால் அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்பாங்க. அவங்க தாசியாக பிறந்திருந்தாலும் அவங்களுடைய முழு விஷயங்களும் வந்து பக்தர்களாக இருப்பாங்க, தேவ அடியார்களாகவே இருப்பாங்க அவங்க. அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருப்பார்.
அந்த ஒவ்வொரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு சின்ன ஒரு க்ளீன் பண்ணுற ஒருத்தரை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணும். அவர் தாசின்றது அந்த பையனுக்கும் தெரியும், லவ் பண்ணும். அந்த பையனுடைய ஒவ்வொரு அன்பு புரிய அந்த தொழிலை அவள் விட்டுட்டு முழுமையான ஒரு கிருஷ்ண பக்தனாகவே ஆகி ஒரு மேலும் சிறப்பான ஒரு பெண்ணாயிருவாங்க. இந்த புக்கில் இன்னொரு சம்பவம் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு குடில் மாதிரி கட்டி நதிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு இருப்பான். அவனோட வீடு அதுதான். இவன் அங்கே பூந்தோட்டத்துக்காக போயிருப்பாவ. இவன் வந்து அந்த இடத்துலலாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் வந்து போனவுடனே இவன் அந்த பெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் இலைகளாகவும் பூக்களாகவும் இருக்கிற இடத்துல படக்குன்னு வந்து உட்காந்துக்குருவா. ஏன்னா எனி டைம் வந்து அந்த நகைகளோடையும் பட்டு புடவை அந்த மாதிரி விஷயங்களோடு தான் இருப்பாள். இவன் வந்து பெருக்கி முடிக்காத ஒரு இடத்துல போய் இவன் உட்கார்ந்தவுடனே இவன் பதறிடுவான். ஐயோ நீ அங்கே உட்காராத அப்படின்னு. அவள் வந்து அப்படி உட்காரும்போது அந்த ஆடைகள் பட்டு அதில் இருக்கிற தூசிகள்லாம் விலகி அதுக்கப்புறம் உட்காருவாள். இது என்னென்ன பெரிய விஷயம்னா, அவள் பாட்டுக்கு செயல்படும்போது இவளை வேறு ஆங்கிலேயே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரசனை நமக்கு படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவனுடைய ஆங்கில நம்ம அவளை பார்க்கும்போது அவள் ரொம்ப க்யூட்டாக தெரியவா. இப்போ என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, நானே ஒரு அழுக்கு தானேன்ற ரேஞ்சில் அவள் உட்காருவா. ஆனால் அவள் உட்காரும்போது எல்லா தூசுகளும் விலகி அவள் உட்காரும்போது இவன் அதை நினைப்பான். நீ அழுக்கு நினைக்கிற, நீ உட்காரும்போதே உன்னுடைய ஆடையுடைய காற்றுப்பட்டு எல்லா தூசிகளும் விலகி நீ உட்கார்ந்தது மிக அழகாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்லுவான். இந்த கிருஷ்ணா கேரக்டர், அந்த பெண் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு குணங்களை உள்ளவன்றத. ஏன்னா தாசிகள்னாலே வந்து மற்றவங்ககிட்ட இருந்த காசு பணத்தெல்லாம் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி தான் எல்லாருடைய நினைப்பில் இருக்கும். ஆனால் இவளை வந்து தனிப்பட்ட முறையாக அவளுடைய இது பார்க்கும்போது இவள் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்த பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது பிச்சைக்காரங்க யாராவது ஏழைகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுப்பாங்க. இதில் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே ஒரு மோதிரத்தையோ ஒரு வளையலையோ மறைச்சி வச்சு அவங்களுக்கு போடுவாள். இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல நகைகள் வந்து அவள் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சமயம் இவள் என்ன நகை காணும், அது காணும், இதை காணும்பான். ஆனால் அந்த ஒவ்வொரு செயலுக்கும் வந்து இவன் பிரார்த்தனை பண்ணுவான். இந்த ஹீரோ வந்து பிரார்த்தனை பண்ணி அதை எப்படியாவது இவங்க வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க இந்த கிருஷ்ணாவுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான். பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மா வந்து அங்கே நிற்பாங்க. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து நிற்பாங்க. என்ன நீ யாருமே இல்லை, ஒரு குடிலில் உட்காந்துருக்க, உனக்கு தான் எதுவுமே தேவையில்லைன்ற, ஏன் கண்ணு கலங்கி போய் பிரார்த்தனைலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவான். இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை ஒரு காவல்காரன் நோட் பண்ணுவான். நோட் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் சொல்லுவான். சொல்லும்போது அவர் அன்னைக்கு வந்து வணங்கின ஒரு விஷயத்துக்கு வந்து புனிதம் அடைஞ்ச மாதிரி இவகிட்ட வந்து பேசி அந்த குலத்தையே ஒரு பெருமைப்படுத்துவார். இப்போ ராஜா வந்து வணங்கிட்டாருன்னா அது கோயில் ஆயிரணுன்றதுல தான் அவர் உறுதியாக இருப்பார். நான் வணங்கிட்டேன், அந்த இடம் கோயில் ஆயிரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த கிருஷ்ணான்ற பொண்ணுக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மையை அவர் கொடுப்பார். இப்போ கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஒன்று இருக்கும். அது மேலே ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய சிலை இப்போ கூட இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணதாசின்ற ஒரு கதையில் வந்து படிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதில் ஸோ வரலாற்றை வந்து பேக்ரவுண்டில் வச்சு எழுதப்பட்ட ஒரு சரித்திர நாவல் இது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா வந்து சும்மா தோன்றதெல்லாம் எழுதக்கூடாது. நம்ம சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையான கொள்கைகள் அதெல்லாம் வந்து துணிச்சலாக யார் எழுதுறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தி, ஆமாம், இதை பற்றி ஆக்சுவலி வெளியில் உட்காந்து பேசுறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில் ஒரு புக்கில் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுலாம் நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். கரெக்ட். அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணி இதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவ இன்று புதிய FM ஸ்டேஷனில் இனியவ நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் வருண். சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது, அப்புறம் அந்த சுவாரஸ்யம் போயிடும்.
எனக்கு சில தெரிஞ்சாலும் விஷயங்கள் சொல்ல தெரியும் மாட்டியா? ஆனா சொல்ல மாட்டேன். என்ன இப்ப நீ சொல்ல மாட்டேங்கிற? இப்ப யார் வரப்போறாங்கன்னு சொல்ல போறது இல்லையா? அது சொல்லுவாங்க. ஆறுமுகம் சார் அவர்கள் வரப்போறாரு. ஓகே. ஆனா எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே நான் சஸ்பென்ஸ் வைக்க போறேன் அப்படி நீ சொல்லுவ. அதுக்கப்புறம் அவரும் இன்னும் சொல்ல. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸா இருக்க போகுது. ஸோ தமிழ் ஏதோ புதுசாக கத்துக்க போறா நம்ம கேட்கலாமா அப்படிங்கிறத நீ சொல்ல. இங்க பாருங்க ஆனந்தி, என் டயலாக்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் இனியவன்ட்டுக்கு வந்து நான் வரவே இல்லை. பட் எனிவே இப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம், பார்க்கலாம். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று பாடுகிறார் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில். ஒரு வில்வித்தை பயிற்றுவிக்கிற குருநாதர் ஒருத்தர் இருந்தார், விண்ணாதி விண்ணே. அவர் வில்வித்தை பயிற்றுவிப்பதற்கு நிகராக வேறு யாருமே பயிற்றுவிக்க முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மிகச்சிறந்த குரு. அவர்கிட்ட வில்வித்தை பழகிறதுக்காக நாட்டில் பல்வேறு மாணவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாருக்கும் பயிற்றுவிக்கிறாரு, ரொம்ப சிறப்பாக பயிற்றுவிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கவனத்தோடையும் சிறப்போடையும் பயிற்றுவிக்கிறார். இவங்க சரியாக தான் பழகிறாங்களா அப்படின்னு சரி பார்க்கறதுக்காக ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு போட்டி மாதிரி வைப்பார், ஒரு தேர்வு மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். இந்த போட்டியில் என்ன நடக்கும்னா ஒரு 5 இலக்குகள் வைப்பார். இந்த 5 இலக்குகளையும் ரொம்ப சரியாக எவன் அடிக்கிறானோ அவன் தான் அந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த மாணவன் அப்படின்னு அவர் தீர்மானிப்பார். யார் ரொம்ப தகுதியான ஆள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு அவர் வச்சிருக்கிற முறை இது. இப்போ அந்த ஆண்டு அந்த மாதிரி ஒரு தேர்வு வச்சார். 5 இலக்குகள் வைக்கப்பட்டன. மாணவர்கள் வந்து அழைக்கப்பட்டு வரிசையாக 5 இலக்குகளையும் அடிங்கடா அப்படின்னாரு. எல்லாரும் அடித்தாங்க. ஒருத்தன் ஒரு இலக்கை மட்டும் அடித்தான், சில பேர் 2 இலக்கு அடித்தாங்க, சில பேர் எதையுமே அடிக்க முடியாமல் திரும்பி போனாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் 5 இலக்கையும் ரொம்ப கச்சிதமாக துல்லிதமாக அடித்தான். அப்போ அவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்னு வந்திருந்த பார்வையாளர்கள் எல்லாம் தீர்மானித்தாங்க. குருவும் அதை மறுக்கலை. எல்லாரும் இவனை பாராட்டுறாங்க, இவ்வளவு சிறந்த மாணவன், என்ன துல்லிதமாக அடித்தான் பார்த்தியா, இவனுக்கு நிகரான ஆள் வேற யாருமே கிடையாது, இந்த ஆண்டின் மிகச்சிறந்த வில்லாளி இவன் தான் அப்படின்னெல்லாம் அவனை பாராட்டினாங்க. அந்த பயலுக்கு பெருமை பிடிபடலை, மண்டை கழுத்தில் நிற்கலை, தலகால் புரியாமல் ஆடுறான். ஆஹா பாத்தியா நான் எப்பேற்பட்ட வில்லாளி பாத்தியா அப்படின்னு ஒரு தெனாவெட்டில் ஆடிக்கிட்டு திரிறான். அப்போ இந்த குருநாதர் மட்டும் இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார், வாயை மூடிக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கார். அவர் இவன் இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் இவன் தான் சிறந்த வில்லாளிங்கிறத ஆமோதிக்கவும் இல்லை, பேசாமல் இருக்கார். பார்த்தவங்களுக்கெல்லாம் என்ன குருநாதர் பேசாமல் இருக்காரு, நம்மெல்லாம் சொல்கிறதுல என்னப்பா இருக்குது, குருநாதரில் சொல்லணும் இவன் தாண்டா மாணவன்னு, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவங்க பூரா ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பொறாமையாக இருக்குமோ, நமக்கு நிகராக இன்னொருத்தன் வந்துட்டானே அப்படின்னு ஒருவேளை நினச்சி வருத்தப்படுறாரோ அப்படின்னு இவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையனுக்கும் அதை பொறுக்க முடியல, நம்ம இவ்வளோ பிரமாதமாக இந்த வேலையை செஞ்சோம், நம்ம குருநாதர் பரவாயில்லடா தம்பி நல்லா தான் பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவனும் வருத்தப்பட்டான். சரி, இதை மனசுலேயே வச்சுக்கிட்டு குமஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட குருநாதர்கிட்ட நேரடியாகவே கேட்டுறது நல்லது அப்படின்னு நினச்சி குருநாதர்கிட்ட போய், ஐயா ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லப்படாதா, நான் நல்லா தான் பண்ணேன் அந்த வேலையான்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாதா, எனக்கு மனசு நிறைஞ்சு போகாதா, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னா. இல்லை நீ சரியாக தான் பண்ணுன, 5 இலக்கையும் கச்சிதமாக தான் அடித்த, ஆனால் அந்த 6வது இலக்கு ஒன்று இருக்கு பாரு, அதை நீ அடிக்கலை அப்படின்னாரு. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னங்க சொல்கிறீங்க, 5 தானேங்க வச்சிங்க நீங்கள், 6வது இலக்கே இல்லையே, இருந்த 5 இலக்கையும் நான் அடிச்சிட்டேன், 6வது இல்லாத இலக்கை நான் எங்கே போய் அடிக்க அப்படின்னா. குருநாதர் சொன்னார், எப்பா நீ பார்த்த 5 இலக்கு வெளியில் இருக்கிற புறக்கண்களுக்கு தெரிகிற இலக்கு, அது இல்லை விஷயம். அகக்கண்ணுக்கு தெரிகிற 6வது இலக்கு ஒன்று இருக்குது, அது உன் வெளிக்கண்ணுக்கு தெரியாது, உள்கண்ணுக்கு தான் தெரியும், அந்த கண்ணு உனக்கு இன்னும் திறக்கவே இல்லை, ஆகையினால நீ சிறந்த வில்லாளி இல்லைன்னுட்டார். ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனான்னு வச்சுங்க. இது கதை. இதே மாதிரியான ஒரு சம்பவம் மகாபாரதத்துலேயும் இருக்குது. இதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த குருநாதர் துரோணர், அவருக்கு மாணவர்கள் இருந்தாங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களெல்லாம். எல்லா பேரும் பெரிய சிறந்த வீரங்க தான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கலையில் தேர்ந்தவன். அர்ஜுனன் தான் மிகப்பெரிய வில்லாளி, அவனுக்கு நிகரான வில்லாளி இன்னொருத்தன் கிடையாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய வில்லாளி. அவனுக்கு இதே பிரச்சனை தான், தலை கொழுத்து போய் திரிகிறான், எனக்கு மேலே எவன்டா இருக்கான் அந்த உலகத்தில் அப்படின்னு அவன் நினைக்கிறான். துரோணரும் இந்த ஆணவத்தை ஒழிச்சு கட்டிடணும் அர்ஜுனன் கிட்ட, அப்போ தான் அவன் சிறந்த வீரனாக வருவாங்கிறதுக்காக இந்த ஆணவத்தை அறுத்து போடுறதுக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே பாடுறாங்கிறாரு, பார்க்க மாட்டேங்கிறான், வெளியில் இருக்கிறதையே பார்க்குறான். வெளியில் இருக்கிற குறியை பூரா ரொம்ப கச்சிதமாக அடிக்கிறானே ஒழிய உள்ளுக்குள்ளே இருக்கிற குறியை அடிக்கிறதுக்கு அவனால் முடியவே இல்லை. கடைசி வரைக்கும் போராடி பார்த்துட்டாரு, ஒன்றும் நடக்கலை. அர்ஜுனனால் முடியாத அந்த வேலையை மகாபாரதத்தில் 2 பேர் செய்கிறாங்க.
ஒருத்தன் ஏகலைவன், இன்னொருத்தன் கர்ணன். இந்த ஏகலைவன் இருக்கான் பாருங்க, அர்ஜுனனுக்கு நிகரான இன்னொரு மாபெரும் வில்லாளி. ஆனால் அவன் அப்படி ஒரு புகழை அடையவே இல்லை. ஏன்னா துரோணர் கேட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய கட்டை விரலை வெட்டி துரோணருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டான். இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பெரிய வில்லாளியாக வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற போது கட்டை விரலை வெட்டி கொடுத்து கீழே இறங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அர்ஜுனனுக்கு வெளியில் இருந்தது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, ஏகலைவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததும் தெரிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிறத அறுத்து போட்டால் தான் நம்ம பெரிய ஆளாக வர முடியும்னு நினச்சி அந்த அகங்காரத்தை அறுத்தான் அவன். அவன் அறுத்தது வெறும் கட்டை விரல்னு நினைக்காதீங்க, அவன் அறுத்தது அவனுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை. அதை அவனால் செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் அவனுடைய அகக்கண் திறந்து கொண்டது அப்படிங்கிறது தான். இவனாவது கட்டை விரலை மட்டும்தான் அறுத்து போட்டான். ஆனால் கர்ணன் இருக்கான் பாருங்க, அவன் உசுரையே கொடுத்துட்டான். இவங்க 2 பேரும் பெரும் வில்லாளிகள், அர்ஜுனனை விட சிறந்தவர்கள் அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட இவர்கள் அந்த பேருக்கு ஆசைப்படவே இல்லை. வெளியில் பார்த்து வெளியில் இருக்கிற குறியை அடித்து வெளியில் ஒரு பெரிய வில்லாளி அப்படின்னு பேர் வாங்கிறத விட உள்ளுக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை அறுத்து அதை சரியாக அடித்து நம்ம ஒரு சிறந்த ஆள் அப்படிங்கிற பேரை வாங்கிறது தான் முக்கியமானது அப்படின்னு இவங்க 2 பேரும் நினச்சாங்க. அப்படி நினச்சதுக்கு காரணம் இவங்க புறக்கண்ணை மட்டும் வச்சு பார்க்கல, அகக்கண்ணையும் வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறது தான். அதைத்தான் இந்த திருமந்திர பாடலும் சொல்லுகிறது. எல்லாத்தையும் வெளியில் இருக்கிற கண்ணை மட்டுமே கொண்டு பார்த்து மதிப்பிடாதீங்க, உள்ளுக்குள்ளேயும் பார்த்து மதிப்பிடுங்க. உள்ளுக்குள்ளே உங்களுடைய அகக்கண்களை திறந்து நீங்கள் பார்க்கும்போது தான் உள்ளே இருக்கிற அடசல், அழுக்கு, அகங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் புலப்பட்டால் தான் இவற்றையெல்லாம் நீங்கள் தூய்மை செய்ய முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆளாக வர முடியும். வில்லாளாக வர்றது அப்படிங்கிறது 2ஆம் பட்சம், ஆளாக வர்றது அப்படிங்கிறது தான் முதல் பட்சம். இதைத்தான் சொல்லுகிறது திருமூலரின் தேமதுர தமிழ். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். சஸ்பென்ஸ் வைக்கிறது வந்து ஒரு பெரிய கலை கிடையாது. ஆனா சஸ்பென்ஸ் வந்து உடைக்கிறது தான் சூப்பரான ஒரு கலை. அதுதான் இப்போ ஆறுமுகம் சாரும் பண்ணாரு. பட் வந்து இந்த நம்ம தமிழர்கள்லாம் வந்து பல நேரங்களில் இதே சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது நம்ம முகத்துல கண் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் அகக்கண், அதாவது மனசுல வந்து கண் இருக்கணும், மனசால மற்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. வந்து இந்த கண்ணு கூட வேலை செய்யாமல் இருக்கலாம், அந்த கண்ணு வேலை செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளாலையும் சரியா இருக்க முடியாது, மற்றவங்களை சரியா மதிப்பிட முடியாது இல்லையா? ஆமா, ஆனால் இதே மாதிரியும் சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்ம கண்ணால வந்து அந்த அகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஐ மீன் முகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனந்தி, இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே தவிர செய்றீங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா இந்த ஸ்டோரியில மட்டும் இல்லாம திருமூலர் மட்டும் இல்லாம உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தான் சொல்லியிருக்காங்க. நிறைய மாரல் ஸ்டோரிஸ்லயும் இதான தீமே. ஆமா, எந்த கதை எடுத்தாலுமே அதில் ஒரு ட்விஸ்ட் அது வந்து இங்கே தான் இருக்கும். இதைத்தான் கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. ஏன் எல்லாத்துலேயும் அதே சொல்கிறாங்கன்னா, நல்ல விஷயங்கள் நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணாதான் ஒரு வாட்டியாவது மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான். எனிவே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து புதிய ஸ்டேஷனில். இது இனி அவ என்று